இப்போ நாங்கள் முருதேஸ்வர் வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா செம கூட்டமாக இருக்குது. அதனால் காரை முன்னாடியே நிப்பாட்டிட்டு நடந்து போயிட்டுருக்கேன். நீங்கள் முன்னாடி போய் ஆராமல் பார்க் பண்ணிக்கலாம். ராஜகோபுரம் பக்கத்துலேயே ஒரு வழி போவோம். போனீங்கன்னா நீங்கள் மேலே ஏறி ஆராமல் பார்க் பண்ணிக்கலாம். இந்த கோயிலோட டைமிங் பார்த்திங்கன்னா 6 AM to 12 AM, 3 PM to 8:15 PM. டைமிங் ரொம்ப முக்கியம். இல்லாட்டி சாமியை நம்ம வெயிட் பண்ணி பார்க்குற மாரி இருக்கும். இங்கே கோகர்னாலேருந்து பார்த்திங்கன்னா 80 கிலோமீட்டர் ஆகுது முருதேஸ்வருக்கு. பஸ்ஸில் கூட வரலாம், காரில் கூட வரலாம். கோகர்னாவில் பைக்கு ரெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட பைக்கில் கூட ஆராமல் வரலாம். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் உள்ள உத்தர கன்னடா மாவட்டத்தில் பக்தல் தாலுக்காவில் உள்ள முருதேஸ்வர் ஊரில் அரபிக் கடலோரத்தில் அமைஞ்சிருக்கு. 500 ஆண்டுகளுக்கு மேலே பழமையான இந்த கோயிலில் மூலவர் பார்த்திங்கன்னா முருதேஸ்வர் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த கோயிலை சுற்றி 3 பக்கமும் பார்த்திங்கன்னா கடலால் சூழப்பட்டிருக்கும். ஓகே, இந்த ராஜகோபுரத்தில் ஹைட்டு பார்த்திங்கன்னா 237 அடி ஹைட்டு. இதன் கோபுரம் 20 மாடிகளே உடையது. இதோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கோபுரத்து உச்சிக்கு செல்ல லிஃப்ட் வசதி இங்கே இருக்குது. அங்கேருந்து பார்த்தோம்னா 123 அடி உயரமுள்ள சிவன் சிலை அற்புதமாக காட்சி தராரு. உலகிலேயே 2வது மிகப்பெரிய சிவன் சிலை தான். சிவனாரின் சிலை 123 அடியில் கம்பீரமாக பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார் கடற்கரையை நோக்கி. இந்த ஊரில் எங்கேருந்து பார்த்தாலும் இந்த சிலை தெரியுமா? முருதேஸ்வரன் கோயிலின் புராண வரலாறு பார்ப்போம். ராமாயண காலத்தில் நடந்த சுவாரஸ்யமான புராண வரலாறு ஒன்று சொல்லப்படுகிறது. அதாவது இறைவா நிலை அருளும் ஆத்மலிங்கத்தை வணங்கி தேவர்களும் கடவுளர்களும் இறப்பே இல்லாத நிலை பெற்றனர். இது கேள்வியுற்று தானும் அந்நிலையை அடைய பேராவல் கொண்டான் பெரும் சிவபக்தனும் இளைஞ மன்னனான ராவணன். ஆத்மலிங்கத்தை அடைய சிவனை நோக்கி பெரும் தவம் மேற்கொண்டான் ராவணன். அவனது தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் வேண்டிய வரம் கேட்குமாறு ராவணனிடம் சொன்னார். ராவணனும் சிவபெருமானிடம் ஆத்மலிங்கத்தை கேட்டு பெற்றான். ஆனால் இதை நீ கீழே வைத்தால் திரும்பவும் எடுக்க முடியாது என்று ஒரு நிபந்தனையும் சிவபெருமான் அவனிடம் கூறினார். ஒருவேளை ராவணன் ஆத்மலிங்கத்தை வழிபட்டு இறப்பை வென்று விட்டான் என்றால் அது அகில உலகத்தையும் அழித்து விடுவான் என்று பயந்து தேவமுனிநாதர் விநாயகரம் சென்று இது பற்றி முறையிடுகிறார். விநாயகரும் ராவணன் ஆத்மலிங்கத்தை வழிபடாத வண்ணம் சூழ்ச்சி ஒன்றை செய்கிறார். ராவணனுக்கு தினமும் மாலை சிவபெருமானுக்கு பூஜை செய்வதை வழக்கமாக கொண்டான். ஆத்மலிங்கத்துடன் கோகர்னாவை கடக்கும் வேளையில் விஷ்ணு பகவான் சூரியனை மறையும்படி செய்கின்றார். அந்த நேரத்தில் லிங்கத்தை கையில் வைத்துக்கொண்டு எப்படி சிவபெருமானுக்கு பூஜை செய்வது என்று குழம்பிய நேரத்தில் அந்தணராக மாறுவேடமிட்டு செல்கிறார். அந்தணரான விநாயகர் தான் ஆத்மலிங்கத்தை கையில் வைத்துக் கொள்வதாகவும் அந்த நேரத்தில் ராவணன் சிவபூஜை மேற்கொள்ளலாம் என்றும் சொல்கிறார். ஒருவேளை தான் 3 முறை அழைத்தும் ராவணன் வரவில்லை என்றால் தான் ஆத்மலிங்கத்தை கீழே வைத்து விடுவேன் என்றும் சொல்கிறார். சிவபூஜைக்காக ராவணன் சென்றுவிடவே விநாயகர் லிங்கத்தை கீழே உடனடியாக வைத்து விடுகிறார். தான் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்று உணர்ந்த ராவணன் தன்னுடைய பெரும் பலத்தை கொண்டு ஆத்மலிங்கத்தை எடுக்க முயற்சி செய்கிறான். என்ன முயற்சி செய்தும் ஆத்மலிங்கத்தை அவனால் எடுக்க முடியவில்லை. முயற்சி செய்தும் ஆத்மலிங்கத்தை எடுக்க முடியாமல் போகிறது. எனினும் ஆத்மலிங்கத்தின் சில பகுதிகள் மட்டுமே உடைந்து சில இடங்களுக்கு பரவி விழுகின்றன. அப்படி விழுந்த ஒரு லிங்கத்தின் கோயில்தான் முருதேஸ்வர் கோயில் என்று சொல்லப்படுகிறது.